விவாஸ் 100 வருடத்திற்கு பிறகு நாளை அமாவாசையானது வரப்போகிறது. இந்த அமாவாசை நாளில் உங்களுடைய வீடுகளில் ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய கல்லுப்பு மற்றும் ₹1 நாணயத்தை வைத்து இப்படி மட்டும் நீங்கள் செய்துட்டு வந்தாலேயே போதுமானதுங்க. இதன் மூலமாக உங்களுடைய அத்தனை விதமான கடன் பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்குங்க. அதோடு நம்ம தினந்தோறும் செய்யக்கூடிய ஒரு சில முக்கியமான செயல்களை இது போன்ற அமாவாசை நாட்களில் செய்யக்கூடாதுங்க. அப்படி மீறி நீங்கள் செய்துட்டு வருகின்ற பட்சத்தில் உங்களுக்கு பாவமானது வந்து சேரும். எனவே அமாவாசை நாட்களில் என்னென்ன செயல்களை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதோடு இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிற முழுமையான தகவலையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 30/11/2024 நாளைய நாள் சனிக்கிழமை அன்று அமாவாசையானது வரப்போகிறது. பொதுவாகவே சனியை விரட்டக்கூடிய சனி அமாவாசை அப்படின்னே கூட சொல்லலாங்க. மேலும் இந்த நவம்பர் மாதத்திலேயே 2வது முறையாக வரக்கூடிய அபூர்வமான அமாவாசையாகவும் நாளைய நாள் நமக்கு அமைஞ்சிருக்குங்க. பொதுவாகவே சிலருடைய வாழ்க்கையில் அவங்க வருடத்தில் 365 நாட்களுமே தொடர்ந்து வேலைக்கு போயிட்டு தாங்க இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய உழைப்புக்கு ஏற்ப ஊதியமானது கைக்கு வராமல் இருக்கலாங்க. இன்னும் ஒரு சிலர் எல்லாம் சம்பாதித்த பணத்தை சேமித்து வைக்க முடியாத அளவுக்கு திடீர்னு வீண் விரைய செலவுகளானது ஒரு பக்கம் ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க. இன்னும் சிலரது குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா சுப காரியங்கள் நடப்பதில் தடைகளானது வந்து கொண்டே இருக்குங்க. திருமணத்தில் தடை, குழந்தை பாக்கியத்தில் தடை என்று ஏதாவது ஒரு சில பிரச்சனைகளானது அவங்களுடைய வாழ்க்கையில் என்றென்றைக்குமே இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இது போன்ற பிரச்சனைகள் அனைத்துக்குமே மூல காரணமாக இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏதாவது பித்ருக்களுடைய சாபம் ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க. அதோடு நாம நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலேயோ சில பாவங்கள் செஞ்சிருக்கலாங்க. அந்த பாவத்தின் விளைவாகவும் தான் பார்த்தீங்கன்னா இது போன்ற சில சங்கடங்களை நம்ம தினந்தோறுமே அனுபவிச்சுட்டு இருக்கோங்க. இது போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளையும் போக்கிக் கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முழுமையாக நல்லது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது போன்ற சின்ன சின்ன பரிகாரத்தை அமாவாசை நாட்கள்ல செய்து பாருங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களானது ஏற்பட ஆரம்பிக்குங்க. ஏன்னா பல பேர் இந்த பரிகாரத்தை செஞ்சு பார்த்து இதனுடைய முழுமையான பலனை அனுபவிச்சு இருக்காங்க. ஸோ நீங்களும் மறக்காம பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்க. நம்பிக்கையோடு செய்யக்கூடிய அனைத்து செயல்களுக்குமே நமக்கு நல்ல பலனானது கிடைக்க ஆரம்பிக்குங்க. நாளைய நாள் பார்த்தீங்கன்னா அமாவாசை என்பதால் உங்களுடைய வீட்டையும் வீட்டு பூஜை அறையும் சுத்தம் செய்யலைன்னா நன்றாக சுத்தப்படுத்தி காலையிலேயே எழுந்து குளித்து கொள்ளுங்கள். பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் காமாட்சி விளக்கை ஏற்றுவதற்கு முன்பாக உங்களுடைய இறந்து போன முன்னோர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுடைய படத்திற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா விளக்கு வைத்து நீங்கள் தீப வழிபாடு செய்து கொள்ளுங்கள். பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் காகத்திற்கு எள் கலந்த சாதத்தை வச்சுட்டு வாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூஜை அறையில் காமாட்சி விளக்கை நீங்கள் எப்போதும் போல ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். எப்போதுமே அமாவாசை நாட்களில் ஃபர்ஸ்ட் நாம் இறந்து போன முன்னோர்களை வழிபாடு செய்து கொண்ட பிறகுதான் நம்முடைய சாமியவே நம்ம வழிபாடு செய்யணுங்க. அதாவது விஷ்ணு பகவானே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, யார் ஒருவருக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருக்கோ அவங்களுக்கு தான் அனைத்து தெய்வங்களுடைய அருளாசியும் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அமாவாசை நாட்களில் மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முன்னோர்களை வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் எந்த தெய்வ வழிபாடுகளாக இருந்தாலும் அதை நம்ம மேற்கொள்ளணுங்க. சரிங்க, இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டோம். அந்த முக்கியமான பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாலை நேரம் சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி அளவில் ஒரு மஞ்சள் துணியை எடுத்து வச்சுக்கோங்க. வெள்ளை துணி இருந்தால் அந்த வெள்ளை துணியை மஞ்சளில் பயன்படுத்தி அதன் பிறகு மஞ்சள் கலராக ஆக்கிட்டு அதன் பிறகு அந்த துணியை நீங்கள் பயன்படுத்தலாம். பிறகு அந்த மஞ்சள் துணியில் பார்த்தீங்கன்னா கல்லுப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுடுங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வசம்பு, நாட்டு மருந்து கடைகளில் இப்போ வசம்புன்னு கேட்டிங்கன்னா கிடைக்குங்க. அந்த வசம்பையும் வாங்கிட்டு வந்து அதோடு வச்சுடுங்க. பிறகு ₹1 நாணயம், இந்த 3 பொருட்களையும் வைத்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி இலை, அதாவது நம்ம சமைக்கக்கூடிய பிரியாணி இலை எல்லாருடைய வீடுகள்லையுமே கிடைக்கும் எளிமையாகவே. அந்த பிரியாணி இலையில் வந்து தங்கம் வேண்டும் சேரணும், அதாவது தங்கம் சேரணும் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. அதாவது ப்ளூ கலர் பெண்ணால் பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணி இலையில் வந்து தங்கம் சேரணும் அப்படின்னு எழுதி வச்சுருங்க. இப்போது நம்ம மஞ்சள் துணி, அதில் கல்லுப்பு, ₹1 நாணயம், வசம்பு, இந்த பிரியாணி இலையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன எழுதணும், தங்கம் சேரணும், காசு சேரணும் அப்படின்னு எழுதிக்கோங்க.
இதையெல்லாம் வச்சதுக்கு அப்புறமேட்டு அந்த மஞ்சள் துணியை முடிச்சு போட்டுட்டு உங்கள் பூஜை அறையில் பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிடம் வைத்து குலதெய்வத்தை மனதார நினைத்து கொண்டு கண் திருஷ்டிகள், எதிர்மறை தாக்கங்கள் எல்லாமே நீங்கணும், செல்வ சேர்க்கையானது உண்டாகணும், கடன் பிரச்சனை தீரணும், கடன் அடைக்கணும், எங்ககிட்ட யாராவது பணம் வாங்கியிருந்தாலும் சரி, நாங்கள் யார்கிட்டையாவது பணம் வாங்கியிருந்தாலும் சரிங்க, அதை நல்லபடியாக கொடுக்கணும், அதற்கேற்ப நல்ல ஒரு சூழ்நிலை மாற்றமானது ஏற்படணும் அப்படின்னு மனதார நீங்கள் வேண்டிக் கொண்டு அந்த பொட்டலத்தை பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு நிலவாசப்படியில் பார்த்திங்கன்னா கட்டி விட்டுருங்க. இப்படி நீங்கள் செய்துட்டு வருவதன் மூலமாக பார்த்திங்கன்னா உங்களுடைய அனைத்து விதமான கஷ்டங்களும் தீர ஆரம்பிக்கும், கடன் பிரச்சனைகளும் தீருங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் அனைத்துமே நீங்கி வீட்டில் நல்ல ஒரு நேர்மறை எண்ணங்களானது அதிகரிக்க ஆரம்பிக்குங்க. அதன் பிறகு ஒரு 5 அகல் விளக்கை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பரிகாரத்தை பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் நீங்கள் செய்யணும். அதாவது நீங்கள் தூங்குவதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை செய்யணுங்க. 5 அகல் விளக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா கல்லுப்பை வச்சுட்டு, இந்த கல்லுப்பை பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு நிலவாசப்படியில் ஒன்று, உங்கள் வீட்டுடைய ஹாலில், உங்கள் வீட்டுடைய ரூமு, அதே போல் உங்கள் வீட்டுடைய கிச்சனு, பாத்ரூமு, இப்படி இந்த 5 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த கல்லுப்பை வச்சுடணுங்க. இதன் மூலமாக வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிறகு காலையில் எழுந்ததுக்கு அப்புறமேட்டு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில் அந்த கல்லுப்பு எல்லாத்தையுமே நீங்கள் தண்ணீரில் போட்டுடலாம். அதாவது சிங்க்கு, பாத்ரூமு, இது மாதிரியான இடங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே போட்டுருங்க. பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பை எடுத்துக்கொண்டு அதை உங்களுடைய கைகளாலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றி போட்டு விடுங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரையுமே உட்கார வைத்துட்டு அவங்க எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த பெரியவங்க கையால் பார்த்தீங்கன்னா உப்பை நீங்கள் சுற்றி கீழே போட்டுருங்க. இதன் மூலமாக உங்களுக்கு ஏதாவது கந்திருஷ்டிகள் இருந்தாலும் அதுவுமே நீங்கள் ஆரம்பிக்குங்க. ஸோ இந்த மாதிரி எளிமையாக இந்த விஷயங்கள் அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்று பிரபஞ்ச சக்தி நிறைந்து இருக்கக்கூடிய இந்த நாட்களில் நீங்கள் செய்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு அதற்கேற்ப நல்ல பலனானது விரைவில் கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உப்பை வைத்து இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நாளைய தினத்தில் அமாவாசை அன்று மறக்காமல் ஒரு 5 நிமிடம் ஒதுக்கி செய்து பாருங்கள். நிச்சயமாக அதற்கேற்ப நல்ல மாற்றமானது ஏற்பட ஆரம்பிக்கும். மேலும் ஒவ்வொரு அமாவாசை தோறுமே ஒவ்வொரு வீட்டு வாசல்லையுமே முன்னோர்கள் நின்று கொண்டு எல் தண்ணீர் பெறுவதற்காக காத்து கொண்டு இருப்பார்களாம். அன்றைய தினம் விரதம் இருப்பவர்கள் வாசலில் கோலம் போடக்கூடாதுங்க. பொதுவாகவே வீட்டு வாசலில் கோலம் போட்டு தான் அன்றைய நாளையே நம்ம தொடங்குவோம் இல்லையா? ஆனால் இது போன்ற அமாவாசை நாட்களில் மட்டும் வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாதுங்க. கோலம் போடுவது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மங்களகரமான நம்ம சந்தோஷமாக இருக்கோம் அப்படிங்கிறத வெளிப்படுத்தக்கூடிய வகையில் தான் நம்ம கோலத்தை போடுறோங்க. ஆனால் அமாவாசை நாள் அப்படிங்கிறது நம்முடைய இறந்து போன முன்னோர்களை நினைத்து நம்ம பார்த்திங்கன்னா இருப்போம் இல்லையா? ஸோ அதற்காக தான் பார்த்திங்கன்னா நம்முடைய வீட்டு வாசலில் நம்ம கோலம் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். மேலும் இந்த நாட்களில் மாமிசம் சாப்பிடக்கூடாதுங்க. வெங்காயம், பூண்டு சாப்பிடக்கூடாது. அன்றைய தினம் யாரையுமே பார்த்திங்கன்னா கோபமாக பேசக்கூடாதுங்க. முன்னோர் வழிபாட்டுக்கு உகந்த அமாவாசை தினத்தில் வீட்டு வாசலில் கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும். முன்னோரை வழிபட்ட பிறகு தெய்வ வழிபாடுகளை தொடர வேண்டும் என்பதால் அமாவாசை தினத்தில் வீட்டு வாசலில் கோலம் போடுவது கிடையாதுங்க. ஏன்னா கோலங்கள் அப்படிங்கிறது தெய்வ வழிபாட்டுக்கு உரியவை என்பதுடன் மகிழ்ச்சியின் வெளிப்பாடாகவும் இருக்குங்க. எனவே தான் முன்னோர்களை இழந்து அவர்களுடைய பிரிவால் வாடக்கூடிய நாம திதி அமாவாசை தினங்களில் கோலம் போடுவதை நம்ம தவிர்க்க வேண்டுங்க. அமாவாசை வழிபாட்டில் காகத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்குறோங்க. அன்று காகத்துக்கு சாதம் வைத்து அது சாப்பிட்ட பின்னரே அனைவருமே சாப்பிடக்கூடிய பழக்கமானது இருக்குங்க. சனீஸ்வர பகவானுடைய வாகனமாக காகமானது இருக்குங்க. யமலோகத்தின் வாசலில் இருப்பதாகவும் அது யமனின் தூதுவன் எனவும் கூறப்படுதுங்க. எனவே காகத்துக்கு சாதம் வைப்பதால யமலோகத்தில் வாழக்கூடிய நமது முன்னோர்கள் அமைதியடைந்து நமக்கு ஆசையை வழங்குவார்கள் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்படுதுங்க. காகம் சாதத்தை எடுக்காவிட்டால் முன்னோர்களுக்கு ஏதோ மனக்குறை இருப்பதாகவும் கருதுவது மக்களுடைய நம்பிக்கையாகவும் அமைஞ்சிருக்குங்க. ஒருவேளை நீங்கள் வைத்த சாதத்தை காகமானது எடுக்கல அப்படின்னா நீங்கள் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க. இதன் மூலமாக நீங்கள் அளித்த உணவை காகம் எடுத்து அதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பரிபூர்ணமாக பார்த்தீங்கன்னா கிடைக்க ஆரம்பிக்குங்க. எனவே முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் அசைவ உணவுகளை சாப்பிடக்கூடாது. சைவ உணவுகளை மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அமாவாசை நாட்களில் சாப்பிடணுங்க. அதே போல் மறக்காமல் பார்த்தீங்கன்னா அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா காகத்திற்கு சாதம் வைப்பதோடு முன்னோர்களை மனதார நினைத்து வழிபாடு செய்துக்கோங்க. அன்றைய நாள் வீட்டு வாசலில் கோலம் போடாதீங்க. எந்தவித பெரிய முக்கியமான முயற்சிகள்லையும் ஈடுபடாதீங்க. இந்த நாள் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருப்பது எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா நல்லதாக இருக்க கொடுங்க. எனவே நாளைய தினத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசை நாளில் அந்த எளிமையான பரிகாரத்தை செஞ்சு உங்களுடைய கடன்
பிரச்சனைகளையும் போக்கிக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.